بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب يسر ولا تعسر وتمم بالخير اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக 2025ஆம் ஆண்டு கபோத்த சாதாரண தர பரீட்சைக்கு அரபி இலக்கிய நய பாடத்தை எழுத இருக்கின்ற மாணவர்களுக்காக இலவசமாக தொடர்ச்சியாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த வகுப்பு தொடரின் 9வது வகுப்பில் நாம் இருக்கின்றோம். அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் கடந்த அதாவது இறுதியாக இடம்பெற்ற வகுப்பில் தரம் 11 உள்ள உரைநடைகள்ல இருந்து ஒரு உரைநடையை நாங்கள் கடைசியாக பார்த்தோம். உங்களுக்கு தெரியும், அஸ்ஸைரு அஃப்லல் என்ற உரைநடைய நாங்கள் கடைசியாக பார்த்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ நான் அந்த டைமில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதில் சில அரபு மொழியிலான வினாக்கள் காணப்படுகின்றன. அந்த வினாக்களுக்கான விடைகளை கட்டாயமாக செஞ்சு கொண்டு வாங்க என்று நான் சொல்லியிருந்தேன். எனவே பெரும்பாலும் நீங்கள் செஞ்சு கொண்டு வந்திருப்பீங்க. நாங்கள் அப்போ இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு வந்து அந்த அரபு மொழியிலான வினாக்களுக்கு எப்படி இலகுவாக விடையளிப்பது, எப்படி நாங்கள் பூரணமாக புள்ளிகளை பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பாக இன்றைய வகுப்பில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் கலந்துரையாடுவோம். அப்போ நாங்கள் கலந்துரையாடுகின்ற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தால் நீங்கள் தயக்கமின்றி தாராளமாக கேட்க இயலும். ரைட், நாங்கள் இறுதியாக படித்த கதைதான் உரைநடைதான் அஸ்ஸைரு அஃப்லல். ரைட், அஸ்ஸைரு அஃப்லல். நான் ஒரு முறை திருப்ப மொழிபெயர்த்து காற்றேன். அப்போ சென்ற வாரம் வந்தவர்களுக்கு ஒரு மீட்டலாக இருக்கும். சென்ற வாரம் அல்ல, சென்ற வாரத்துக்கு முன்னைய வாரம், சரியா? இறுதியாக இடம்பெற்ற வகுப்புக்கு வந்தவர்களுக்கு ஒரு மீட்டலாக இருக்கும். வராதவர்களுக்கு சற்று விளங்கிக் கொள்ள முடியுமாக இருக்கும். எனவே நான் ஒரு தடவை நான் மொழிபெயர்த்து காற்றேன். நீங்களும் கொஞ்சம் என்னோட சேர்ந்து மொழிபெயர்க்க ட்ரை பண்ணுங்க உங்களோட மனசுக்குள்ளால. ரைட், ஓகே. பாருங்க, அஸ்ஸைரு அஃப்லல் தலைப்பு கட்டாயமாக ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். ஏன்னா தலைப்பு என்பது ஒரு கட்டாயமாக தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு வினாவாக காணப்படுகின்றது. ஏன்னா அப்போ நாங்கள் பேப்பரெல்லாம் வினாக்களை பார்க்கலையும் உங்களுக்கு அது வழங்கும். ரைட், அப்போ அஸ்ஸைரு அஃப்லல் என்ற கருத்து என்ன? நடந்து செல்வது மிகவும் சிறந்தது என்றதான் கருத்து. நடந்து செல்வது மிக சிறந்தது. ரைட், அல்லது ஜுஹா தஹப இல சூக், ஜுஹா சந்தைக்கு செல்கிறான். இவ்வாறாக பொருத்தமான முறையில் நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் வந்து தலைப்புகளை எழுதலாம். சரியா? ரைட், பாருங்க. குந்து ஜாஹிபன் இல சூகி யௌமன் லியபீஅ ஷரத ஹமீரின் அம்தலிகுஹா. ஒரு நாள் சரியா, எனக்கு சொந்தமான 10 கழுதைகளை விற்பனை செய்வதற்காக சந்தைக்கு சென்று கொண்டிருந்தேன். ரைட், வரகிப்து ஹிமாரன் வசிர்து, நான் ஒரு கழுதையில் ஏறி சென்றேன். நான் ஒரு கழுதையில் ஏறி வசிர்து சென்றேன். வபஅத ஃபத்ரத்தின் சற்று நேரத்திற்கு பிறகு அதத்துல் ஹமீர கழுதைகளை எண்ணினேன் அல்லது எண்ணி பார்த்தேன். லியதஅக்கத அன்னஹா அஷரா, அவை 10 இருக்கின்றனவா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக. எனவே நாங்கள் சேர்த்து மொழிபெயர்க்க மேலும் வபஅத ஃபத்ரத்தின் அதத்துல் ஹமீர லியதஅக்கத அன்னஹா அஷரா, சற்று நேரத்துக்கு பிறகு
கழுதைகள் 10 இருக்கின்றனவா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக நான் எண்ணி பார்த்தேன். அப்போது அவை 9ஆக இருக்க கண்டேன். பிறகு நான் என்ன செய்தேன்? கழுதையிலிருந்து இறங்கினேன். பிறகு நான் கழுதையிலிருந்து இறங்கினேன். ரைட், ஓகே, ரைட். பிறகு நான் கழுதையிலிருந்து இறங்கினேன். கழுதைகளின் எண்ணிக்கையில் பார்வையை மீண்டும் செலுத்தினேன். அப்போது அவை 10ஆக இருக்க கண்டேன். சரியா? ஓகே. فوجدتها 10 ثم ركبت الحمار ثانية. பிறகு இரண்டாவது தடவையாகவும், இரண்டாவது தடவையாகவும் நான் கழுதையில் ஏறினேன். வஅதத்துல் ஹமீர, கழுதைகளை நான் எண்ணினேன். சரியா? அப்போது அவை 9ஆக இருக்க கண்டேன். எனவே நான் கழுதையிலிருந்து இறங்கினேன். எண்ணி பார்த்தேன், எண்ணினேன். அப்போது அவை 10ஆக இருக்க கண்டேன். சரி, அல்லது 10ஆக பெற்றுக்கொண்டேன். ரைட். எனவே நான் எனக்குள் கூறிக்கொண்டேன். எனவே நான் எனக்குள்ளே கூறிக்கொண்டேன். அசீரு வஅக்ஸிபு ஹிமாரன் ஹைருன் மின் அன் அர்கப வஅக்ஸிரு ஹிமாரா. சரியா? நாங்க போன வகுப்புல ஃபுல்லா பார்த்தோம். ரைட். அசீரு வஅக்ஸிபு ஹிமாரன் ஹைருன் மின் அன் அர்கப வஅக்ஸிரு ஹிமாரா. நான் கழுதையில் ஏறி சென்று, சரியா, நான் ஏறி சென்று ஒரு கழுதையை இழப்பதை விட நடந்து சென்று ஒரு கழுதையை சம்பாதித்துக் கொள்வது மிகவும் சிறந்தது என்று நான் எனக்குள்ளே கூறிக்கொண்டேன். அப்ப நாங்க போன கிழமை இந்த கதையை ஃபுல்லா பார்த்தோம். சரியா? ரைட். பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் இறுதியாக இடம்பெற்ற இந்த கிளாஸ் ரெக்கார்டிங் பெரும்பாலும் யூடியூப்ல போடப்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? கிளாஸ் வராதவங்க அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து கொண்டா சரி. இன்ஷா அல்லாஹ். ரைட், ஓகே. அப்ப நாங்க இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த வினாக்களுக்கான விடைகளை கலந்துரையாடுவோம். அப்ப நான் உங்களுக்கு அன்மியூட் பண்றதுக்கான சந்தர்ப்பத்தை தாரேன். நீங்க தேவையான சந்தர்ப்பத்துல மட்டும் கதைச்சிட்டு மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரம் இந்த கிளாஸ் ரெக்கார்ட் செய்யப்படுறதால, ரெக்கார்டிங் நடக்கிறதால உங்களோட வீடியோஸ் ஒன் பண்றது சரியா தவிர்த்து கொண்டா நல்லா. ஓகே. ரெக்கார்டிங் தானே, அப்ப யூடியூப்ல எல்லாம் போட்டா அது காலாகாலமாக இருக்கும். யாரு பார்த்தாலும் நீங்க இருக்கிற என் நிலையில் இருக்கிறீங்களோ அதே மாதிரி அது தொடர்ந்து இருக்கும். எனவே முடியுமான வரைக்கும் ரெக்கார்டிங்களை நாங்கள் ரெக்கார்டிங் போட்டிக்கிறதால நீங்க வீடியோஸ்களை கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க. சரியா? ரைட். முதலாவது கேள்வி, உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல ஹரக்கத்தெல்லாம் வராது என்பதை நான் ஏற்கனவே பல தடவைகள் சொல்லிக்கிறேன். உரைநடையாக இருக்கலாம், அந்த உரைநடைகள் கூட சரியா ஹரக்கத்து வராது, ஹரக்கத்து இல்லை. ஓகே. சும்மா இந்த இப்ப சுக்கூனோ, ஃபத்ஹாவோ, கஸ்ராவோ, ஃபத்ஹத்தைனோ, லம்மத்தோ, சத்தோ எதுவுமே வராது. சும்மா அந்த அரபு எழுத்துகள் மாத்திரம்தான் வரும். ரைட். எனவே நாங்க தான் வாசிப்பு அங்க பார்க்கறது இல்லை, வாசிப்பு கட்டாயம் இல்லை. சரியா? இருந்தாலும் கேள்விக்கு சரியாக விடை எழுதணும். அப்ப கேள்விக்கும் ஹரக்கத்து எதுவும் இருக்க மாட்டாது. சரியா? ரைட், ஓகே.
அதுல நீங்க முதலாவது வாசிங்க பார்க்க யாராவது முதலாவது من من ذهب ذهب மன் தஹப إلى السوق இலசூக் இலசூக்கி السوق ரைட் மன் தஹப இலசூக்கி இப்ப மன்னண்டா கருத்து என்ன யார்? யார் யார்? மன்னண்டா யாரு அப்ப இந்த உரைநடையில யார் என்று கேட்டா ஒரு ஆள் தான் ஒரு ஆள்ட பேரு தான் வருது இல்லையா அவட பேர் என்ன இது أفلل அஃப்லலா அஃப்லல் அல்ல جوها ஜுஹா ஜுஹா சரியா இப்ப இதுல நீங்க விலை கொள்ளுங்க பிள்ளைகள் ஜுஹா என்ற சொல் இந்த உரைநடையில எங்கேயுமே இல்லை ஜுஹா என்ற சொல் இந்த உரைநடையில எங்கேயுமே இல்லை ஆனா உங்களுக்கு படிப்பிக்க உள்ள உங்களோட டீச்சரோ அல்லது யாரோ கட்டாயமாக இந்த கதைக்குரிய கதாபாத்திரம் யாரு என்றதை கட்டாயமாக சொல்லி தந்திருப்பார்கள் சரியா உங்களோட புத்தகத்திலையும் வந்து அஸ்ஸேரு அஃப்லல் என்றுதான் தலைப்பு இருக்கும் ஜுஹா தஹப இலசூக்கன் இருக்காது சரியா அப்ப ஜுஹா அவராகவே சொல்ற மாதிரிதான் இந்த உரைநடை இருக்குது எனவே அந்த அடிப்படையில் இந்த மாதிரி கேள்விகள் வந்தால் கொஞ்சம் நாங்க நிதானமாகத்தான் விட எழுத வேண்டி வரும் அப்ப அந்த அடிப்படையில முதலாவது கேள்விக்கு விட என்ன ஜுஹா என்பது தான் விட சரியா ஜுஹா ஜுஹா சரியா அவட்ட பேரை மட்டும் எழுதினாலும் உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்கும் அப்படி இல்லாட்டி நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன்னா ஞாபகம் தெரியாது இப்படி பூரணமாக விட எழுதுறேன் யாரு சொல்லேலும் ذهب إلى السوق جوها ரைட் அப்ப மண் என்பது கேள்விக்குரிய சொல் தானே மண் என்பது கேள்விக்குரிய சொல் அப்ப கேள்விக்குரிய சொல்லை நீக்கிட்டு மீதமுள்ள பகுதிகளை கொண்டு நாங்க பூரணமாக விட எழுதலாம் சரியா ذهب إلى السوق جوها ரைட் ذهب إلى السوق جوها இலக்கண பிழைகள் எக்ஸாம் பேப்பர்ல பாக்குறது இல்லைன்னா எனவே நீங்க ذهب إلى السوق جوهاன்னு எழுதலாம் அல்லது இந்த ஜுஹா என்ற சொல்ல இந்த ذهب என்ற இடத்துல போட்டு எழுதும் மேலும் ذهب சென்றார் ஜுஹா ذهب ஜுஹா இல சூக்கி அப்படி எழுதும் மேலும் விளங்கினா ذهب ஜுஹா இல சூக்கி ரைட் அப்படி எழுதும் மேலும் அல்லது ஜுஹா ذهب இல சூக்கி என்று எழுதும் மேலும் ஜுஹா ذهب இல சூக்கி இவ்வாறு ஒவ்வொரு மாதிரி ஒழுக்க எழுதலாம் சரியா கஷ்டம் இல்லையா அதாவது பூரணமாக விட எழுதுறதுன்றது கஷ்டம் இல்லை முடிந்த வரைக்கும் நீங்க பூரணமாக விட எழுதேலும் என்றிருந்தால் பூரணமாகவே விட எழுத பாருங்க சரியா ஓகே ரைட் ரெண்டாவது கேள்வியை பாருங்க வாசிங்க பார்க்க ரெண்டாவது கேள்வியா إلى أين ذهب جوها இலா ஐன ذهب ஜுஹா சரியா இலா ஐன அப்ப இங்க ஐன என்ற கருத்து என்ன எங்கே எங்கே ஐன என்ற கருத்து எங்கே இலாண்டா இருக்கு இக்கு அப்ப இலா ஐன என்ற கருத்து என்ன எங்கே எங்குக்கு அதானே எங்கே சகாய்க்கண்டா எங்குக்கு அதாவது ஆங்கிலத்துல சொல்றது லேசனா டு வேயா எங்குக்கு ذهب ஜுஹா ذهب ஜுஹாண்டா எங்கே செல்கிறார் சென்றார் எங்கே அதாவது ஐன ذهب ஜுஹா தான் இலாண்டு சொல்ல நீக்கிட்டு நீங்க பார்த்தாலும் ஐன ذهب ஜுஹா ஜுஹா எங்கே சென்றார் சரியா இலா என்ற இடை சொல்ல போட்டிக்கிறதால கருத்து வித்தியாசப்படுறேன்னு சொல்லி ஒன்று இல்லை விளங்கினா அவளுக்கு அப்ப ذهب ஜுஹா இலா ஐன ذهب ஜுஹாண்டாலும் கருத்து ஜுஹா எங்கே சென்றார் இப்ப எங்கே சென்றார் அவர் எங்க போனார் ரைட் எங்க போனாரு சந்தைக்கு ரைட் அப்ப எப்படி வரும் இலசூக்கி அண்டு வரும் ذهب جوها إلى السوق வந்தாலும் சரிதானே அதுவும் சரிதான் ذهب ஜுஹா இலசூக்கி இலசூக்கி சரியா ரைட் ذهب ஜுஹா இலசூக்கி இதெல்லாம் நீங்க பார்க்கலாம் சில நேரம் கேள்வி சரியா புரிஞ்சு கொள்ள கஷ்டமா இருந்தா நீங்க பாருங்க இந்த ذاهبன் என்ற சொல் வந்திருக்கிற இல்லையா இங்க ذهب என்ற சொல் இருக்குது ரைட் இங்க ذاهبன் என்ற சொல் இருக்குது அதே போல இலா என்ற சொல் இங்க இருக்குது அதே போல கேள்வியிலையும் இலா என்ற சொல் இருக்குது எனவே இந்த கேள்விக்கான விட வந்து பெரும்பாலும் ஆரம்ப வரையில தான் நிற்குது உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் எந்த அளவுக்கு லேசா வாரண்டா அந்த 5 வினாக்கள் வாரதானே
கவிதையாக இருக்கலாம், முறைநடையாக இருக்கலாம். 5 வினாக்கள் தான் வாரது. அந்த 5 வினாக்களுக்கான விடைகளும் வந்து எப்படி வரும் என்று சொன்னா ஆரம்பத்துல இருந்து அடுத்தடுத்த வினாக்கள் வர சரியா. ஆரம்ப வரிகள்ல இருந்து முதலாவது வினா, அடுத்தடுத்த வரிகள் இருந்து 2ஆம் வினா, 3ஆம் வினா, அப்படித்தான் கேள்விகள் வாரது. இப்ப முதலாவது கேள்வியே கடைசி வரியிலிருந்து கேட்கிற அப்படி என்று இல்லை, பெரும்பாலும் இல்லை. இப்போ ஆங்கிலத்திலும் அப்படித்தானே, இங்கிலீஷ்லையும் அவளுக்கு ஒரு பரகிராஃப் ஒன்றை தந்து சரியா அதுக்கு அந்த கேள்விகளுக்கு நீங்க விடை எழுத வேண்டி வந்தா சரியா. பரகிராஃப் ஒன்றை தந்து விடை எழுத கொள்ள பெரும்பாலும் முதலாம் கேள்விக்கான விடை வந்து முதலாவது பரகிராஃப்ல இருக்கும், 2ஆம் கேள்விக்கான விடை வந்து 2வது பரகிராஃப்ல இருக்கும். இப்படி அவளுக்கு 5 கேள்விக்கு 2 ஒரு 4 கேள்வி வந்து ஒவ்வொரு பரகிராஃப்ல இருந்து எடுப்பாங்க. அதே மாதிரிதான் நீங்க விளங்கினா அவளுக்கு. அப்ப பெரும்பாலும் கஷ்டமாக இருக்காது சரியா. அப்ப முதலாவது 2வது கேள்விக்கு விட என்ன, இலசூக் என்பது விட, அல்லது ذهب ஜுஹா இலசூக் என்பது விட, அல்லது நீங்க எழுதலாம் ஜுஹா. ஜுஹா என்ற சொல்ல முதல்ல கொண்டு வந்து ஜுஹா ذهب இலசூக் என்று எழுதுவோம். மேலும் எப்படியோ அந்த சூக் என்ற சொல் விடையில வரணும். தனியே சூக்கண்டு எழுதி இருந்தாலும் புள்ளிகள் கிடைக்கும் சரியா. இருந்தாலும் முடிந்த அளவுக்கு நாங்க பூரணமாக விடை எழுதி பழகுவோம். ரைட், ஓகே. 3வது கேள்வியை வாசிங்க. 3வது. லிமாதா தஹப ஜுஹா இல சூக். லிமாதா தஹப ஜுஹா இல சூக்கி. இத பொருளை சொல்லுங்க பாக்க. ஜுஹா சந்தைக்கு செல்கிறார். எதற்காக ஜுஹா சந்தைக்கு சென்றார் சரியா. எதற்காக, லிமாதா நக்கர் தன்ன எதற்காக. அப்ப தஹப சென்றார், ஜுஹா தஹப ஜுஹா இல சூக்கி சந்தைக்கு எதற்காக சென்றார், ஏன் சென்றார், ஏன் சென்றார். தமிழ்ல சொல்லுங்க பாக்க. தமிழ்ல கழுதைகளை விற்பதற்காக. எத்தனை கழுதைகள், 10 கழுதைகள். 10 கழுதைகள். 10 கழுதைகளுக்கான அரபு சொல் என்ன, அஷரத்து ஹமீர். அஷரத்து ஹமீர் என்ற 10 கழுதைகள். இப்ப விற்பனை செய்வதற்காக என்ற சொல்லுக்குரிய அரபு சொல் என்ன, லியபிய. சரியா. லியபிய அஷரத்து ஹமீர். லியபிய அஷரத்து ஹமீர். சரியா. ரைட். அப்ப நாங்க அதை விடையாக போட்டா சரி. லியபிய அஷரத்து ஹமீர் 10 கழுதைகளை விற்பனை செய்வதற்காக. இப்ப ஜுஹாதானே இந்த கதையை சொல்றாரு, அப்படித்தானே. ஜுஹாதான் இந்த கதையை சொல்றாரு. எனவே அவரு தன்மையிலதான் சொல்றாரு. நான் சென்றேன், நான் எண்ணி பார்த்தேன், நான் ஏறினேன், நான் இறங்கினேன், நான் கண்டுகொண்டேன், நான் எனக்குள்ளே கூறிக்கொண்டேன், அப்படி நான் தான் வருது. அப்ப எனவே இங்கேயும் லியபிய அஷரத்து ஹமீர் என்பது நான், அதாவது 10 கழுதைகளை விற்பனை செய்வதற்காக, நான் 10 கழுதைகளை விற்பனை செய்வதற்காக தான் நிற்குது. அது பிரச்சனை இல்லை சரியா. இதெல்லாம் பெருசா அலட்டி வளவானா இருந்தாலும் இப்ப நான் உங்களுக்கு படற்கேள் எப்படி சொல்றேன்னு சொல்லித்தாரேன். இப்ப லிமாதா தஹப ஜுஹா இல சூக். அது யார்கிட்ட சரி மைக்ல இந்த சரி சுவண்டிக்கிற போல. ரைட். அத நீங்க தேவையான சந்தர்ப்பத்துல மட்டும் அன்மியூட் பண்ணி கொண்டா மற்றவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்காது. எனக்கே டிஸ்டர்ப் தான், நான் இனி சொல்லாமல் போறேன். ரைட், ஓகே. அப்ப லியபியா என்ற இடத்துல நீங்க இப்படி போட்டுக்கொண்டா சரியா. லியபியா 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 என்று வந்தால் அவன் என்ற கருத்துல வரும். அப்ப அவர் 10 கழுதைகளை விற்பனை செய்வதற்காக வரும். அதெல்லாம் பெரிய இஷ்யூவாக நீங்க பார்க்க வேணாம். நீங்க லியபியா அஷரத்து ஹமீர் என்று போட்டிருந்தாலும் பூரணமாக புள்ளிகள் கிடைக்கும். ஏன்னு சொன்னா அதை விட வந்திருக்கிறேன்னா 10 கழுதைகளை விற்பனை செய்வதற்காக என்று வந்தாச்சு சரியா. ஓகே. அப்ப இந்த கேள்விக்கு கொஞ்சம் நிதானமாக விட எழுதணும். ஏன்னா லிமாதா ஏன், ஏன் எதற்காக, ذهب சென்றார், ஜுஹா இலசூக் சந்தைக்கு ஜுஹா எதற்காக சென்றார் என்றா நாங்க தமிழ்ல தான் முதலாவதாக விடைய சொல்லி பார்க்கணும். அப்ப தமிழ்ல விடைய சொல்லி பார்க்கல எங்களுக்கு விளங்கும் கழுதைகளை விற்பனை செய்வதற்காக.
எத்தனை கழுதைகளை விற்பனை செய்வதற்காக? 10 கழுதைகளை விற்பனை செய்வதற்காக. எனவே நாங்க அந்த சொற்களை திரும்ப திரும்ப படிச்சோம். 10க்கு அஷரான்னு சொல்ற, 9க்கு திஸ்ஆன்னு சொல்ற. அப்ப அஷரான்ற சொல் இந்த பாடத்துல பல இடங்கள்ல வந்திருக்குது. 4 இடங்கள்ல இருக்கிறேன்னு சொன்னோம். ஏன்னா இங்க பாருங்க, அஷராண்டி இருக்குது, அஷராண்டி இருக்குது, இந்த இடத்துல அஷராண்டி இருக்குது, இந்த இடத்துல அஷராண்டி இருக்குது. கழுதைகளையும் நான் சொல்லி தந்தேன். கழுதைகளை குறிக்கின்ற அரபு சொல் நிறைய இடங்கள்ல வருது. ஹமீர் ஹமீரண்டு வருது. அப்ப ஹிமார் ஹிமாரண்டா ஒரு கழுதையை குறிக்கும். அப்ப ஹமீரண்டா கழுதைகள் என்று வரும். அப்ப 10 கழுதைகள் எப்படி வரும்? அஷரத்த ஹமீர், இந்த மேல் இருக்குது அஷரத்த ஹமீர், அது அப்படியே வரும். விற்பனை செய்வதற்காக என்ற சொல் உரை பகுதியை நீங்க தமிழ்ல படிச்சாலும் விற்பனை செய்வதற்காக என்ற அந்த சொல் ஆரம்பத்துலதான் வரும். அப்படித்தானே? அப்படித்தானே? ரைட். உரை பகுதியோட ஆரம்பத்திலே தான் வரும். ஜுஹாவுக்கு சொந்தமான 10 கழுதைகளை விற்பனை செய்வதற்காக ஒரு நாள் அவன் சந்தைக்கு சென்றான். எனவே விற்பனை செய்வதற்காக என்ற சொல்லுக்குரிய அரபு சொல்ல தேடுறது அடுத்தடுத்த வரிகளை அல்ல, ஆரம்ப வரிகளே தேடலாம். அப்ப என்ன, அது ஆரம்ப வரியில் இருக்குது, லியபிஆன்னு இருக்குது பாருங்க. அப்ப லியபிஆ அஷரத்த ஹமீர், 10 கழுதைகளை விற்பனை செய்வதற்காக என்று எழுதினா சரி. ரைட். அடுத்த கேள்வி லேசான கேள்வி. வாசிங்க பாக்க அடுத்த கேள்வியா. கம் ஹமார மதல் வாசிங்க வாசிங்க, பிரச்சனை இல்லை, எனக்கு தெரியும். நீங்க அதாவது இது ஹரக்கத் இல்லாம வாசிக்கல சிரமப்படுற விஷயம் எனக்கு தெரியும். ரைட். நீங்க அரபு படிக்கிறீல்ல தானே, அரபு இலக்கியம் படிச்சுட்டு அரபு படிக்கிறது இல்லை. ஏன்னா வாசிக்கல எப்படியுமே பிழை வரும், அதெல்லாம் பொருட்படுத்த தேவையில்லை. ஆனா கேள்வி விளங்கணும், அதுதான் முக்கியமானது. அப்ப மகள் வாசிங்க நீங்க திருப்பா. கம் கம் ஹமார மதல்க ஜஹா. நீங்களே சொல்லுங்க, இத கேள்வியோட கருத்து என்று அவளை பொருள் விளங்கின, அதாவது பொருள் அண்ணா கேள்வியில் என்ன கேட்டுக்கிறேன்னு சொல்லுங்க பாக்க. எத்தனை கழுதையில கொண்டு போன விக்க அப்படியா? ஆமா, அவ சொல்லி இருக்கலாம். என்ன சரியா? ஓகே, அத்தான் சரி. கம் ஹிமாரன், கம் ஹிமாரன், கம் ஹிமாரன் எத்தனை கழுதைகள். கம் அண்டா கருத்து எத்தனை, கம் அண்டா கருத்து எத்தனை. ஹிமாரண்டா நாங்க ஒரு கழுதை என்றுதான் மொழிபெயர்த்தோம். என்ன ஹிமார். ஆனா அரபு மொழியில எத்தனை என்று ஹமீர் என்று வராதா, அதான் நாங்க சொல்ல வந்த. ரைட். எத்தனை கழுதைகள் என்று வரக்கொள்ள ஒரு மேலதான் எழுதுற, அது அரபு இலக்கணத்தில் இருக்கிற ஒரு சட்டம் உண்டு. கம் என்று வரக்கொள்ள பக்கத்துல வர சொல் ஒரு மேலதான் வரும். நாங்க தமிழ்ல மொழிபெயர்க்கொள்ள பன்மையில மொழிபெயர்ப்போம். கம் கலமன் எத்தனை பேனைகள், கம் பைத்தன் எத்தனை வீடுகள், கம் மஸ்ஜிதன் எத்தனை பள்ளி வாயல்கள், கம் ரஜுலன் எத்தனை மனிதர்கள். ஒரு மேலதான் வரும், ஆனா பன்மையில தான் நாங்க மொழிபெயர்ப்போம். அதே மாதிரி இங்க மிக்குது கம் ஹிமாரன்டா எத்தனை கழுதைகள், எத்தனை கழுதைகள். இம் தலக ஜுஹா, என்ன கருத்து? எத்தனை கழுதைகள். எத்தனை கழுதைகளை சொந்தமாக வைத்திரு. ஜுஹாவிடம் எத்தனை கழுதைகள் சொந்தமாக இருந்தன. எத்தனை கழுதைகளாம்? அஷரா. வெரி குட், அவ்வளவுதான். சரி, இதோட விட முடிஞ்சு. அஷரான்னு மட்டும் எழுதலாம், அல்லது எப்படி எழுதலாம்? 10 கழுதைகள் எழுதக்குள்ள எப்படி எழுதுற? அஷரத்த ஹமீர் என்று எழுதலாம், 10 கழுதைகள். அல்லது ஜுஹாவிடம் 10 கழுதைகள் சொந்தமாக இருந்தன என்று பூரணமாக விட எழுதுறதா இருந்தா எப்படி எழுதலாம்? இம்தலக ஜுஹா அஷரத்த ஹமீர். வெரி குட். இம்தலக ஜுஹா அஷரத்த ஹமீர். விளங்கினா? ஜுஹாவிடம் 10 கழுதைகள் சொந்தமாக இருந்தன என்று வரும். ரைட். அடுத்தது அப்ப லேசுதானே, கேள்வி விலங்கலாட்டு கேட்கணும். நான் மெசேஜ் ஒன்றும் பார்க்கல, சரியா? 7 பேர் மட்டும் மெசேஜ் நம்ம அனுப்பிக்கிறீங்க, நான் பிறகு பார்க்கிறேன். அதான் ரைட். ஓகே, 5வது கேள்வியை வாசிங்க. மாதா ரகீப ஜுஹா, என்ன கருத்து? மாதாண்டா என்ன? ஓகே, இப்ப ரகிப என்ற சொல் நேரடியாக வந்தில்ல, ஆனா இப்படி வந்திக்குது பாருங்க. ரகிப்து வந்திக்குது. சரியா? நல்லா பார்த்து சொல்லுங்க.
இங்கே ரக்கிப்து வண்டி இருக்குது, இந்த இடத்துல இந்த இங்க ரக்கிப்து வண்டி இருக்குது, வேற எங்க இருக்குது? ரெண்டு இடங்கள்ல இருக்குதுன்னா ரக்கிப்து. இங்கே அர்கபு வண்டி இருக்குது. சரியா? ரைட். இப்ப ரக்கீப என்ற சொல்லுக்கான கருத்து தெரியலாட்டியும் ரக்கிப்து என்ற சொல்லுக்குரிய கருத்து சொல்லுங்க பார்க்க. ரக்கிப்து ஏறினேன் ஆ ஏறினேன் ஏறினேன். ஏறினேன் ஓகே. இப்ப ஜுஹாதான கதையை சொல்றாரு, ஜுஹாதான கதையை சொல்றாரு. அவரு சொல்லக்கொள்ள அவர் அப்படித்தானே சொல்லணும். நான் ஏறினேன், நான் ஏறினேன், ரக்கிப்து ரக்கிப்து. ரக்கிப்து. ஆனா கேள்வியாக கேட்க கொள்ள நான் ரக்கிப. ஏறினேன் என்று கேட்கலுமா? நான் ஏறினேன் இல்ல சார் ஏல அப்ப அதான் விளங்கி கொண்டா சரி, கேள்வி அப்படித்தான் விளங்கி கொள்ளணும். அப்ப ரக்கிப என்ன கருத்து என்ன? ஏறினேன் ஏறினான். ஏறினான், 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 ஏறினான். ஏறினான். வெரி குட். ஓகே. ஜுஹாண்டா அட பேரு. இப்ப ஜுஹா ஏறினான், மாதாண்டா என்ன, அப்படித்தானே? அப்ப எப்படி மொழிபெயர்க்கலாம்? எதன் மீது ஜுஹா ஏறினேன் வெரி குட். ஜுஹா எதில் ஏறினான் அல்லது ஜுஹா இதன் மீது ஏறினான். அதாவது அரபுல இப்படித்தான் கேட்பாங்க, மாதா ரக்கிப ஜுஹா. ஆனா நீங்க விலங்கெடுக்கணும் கேள்வியே சரியாக. சரியா? வளமையாகவே என்ன என்னன்னு மொழிபெயர்த்து பழகினங்களுக்கு திடீரென்று வராது. அது சொல்லி சொல்லி பார்க்கணும். சொல்லி சொல்லி பார்க்கல சரியான கருத்தொன்னு வரும். அப்போ ஜுஹா இதில் ஏறினான். ஹிமாரா ஹிமாரா. ஹிமார் ஹிமாரா ஒரு ஹிமார். கழுதை, ஹிமாரா ஒரு கழுதை, ஒரு கழுதை, இவ்வளவுதான். ரைட். இப்ப நாங்க பூரணமாக விட எழுதுவதாக இருந்தால் ரகீப ரகீப ஜுஹா ஜுஹா ஹிமாரா. ஹிமார் வெரி குட். ஓகே, வெரி குட். ஆயிட்டா. அப்ப மாதா என்ற கேள்விக்குரிய சொல்ல விட்டுட்டு ரகிப ஜுஹா ஹிமாரா என்று எழுதினா சரி. ரைட். ஓகே. ஆறாவது கேள்வியை வாசிங்க. ஆறாவது. லிமாதா ஆ ஆ ஜுஹா ஆ லிமாத அத்த ஜுஹா ஹமீர் லிமாதா அத்த ஜுஹா ஹமீர் லிமாதா அத்த ஜுஹா அல் ஹமீரா. சரியா? ஓகே கொஞ்சம் வரீங்க. ரைட். பொருளை சொல்லுங்க பாக்கி. இப்ப லிமாதா அத்த ஜுஹா அல் ஹமீர் பிரகட்ல இருக்கிற தேவையில்ல. லிமாதா அத்த ஜுஹா அல் ஹமீர் அட பொருளை சொல்லுங்க. என் கழுதை ஜுஹா கழுதை பற்றி என்ன கழுதை நினைக்கிறது. அத்த அத்தண்டா என்ன அர்த்தம்? அத்த எண்ணிட்டான். எண்ணினான். அதத்துவன் வந்தலையா பாடத்துல? நான் எண்ணினேன். நான் எண்ணினேன். அப்படித்தானே? அதத்துவன் பல இடங்கள்ல வந்திருக்குது. இந்த இங்க பாருங்க, அதத்துவன் இருக்குது. அதத்து வேற எங்க இருக்குது? இங்க இருக்குதுல்ல. அதத்து அத்துன்றது வேற கருத்து. அதத்து இருக்குது. அப்ப இங்கனையும் இருக்குதுல்ல, 3 இடங்கள் இருக்குது. அப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல அதத்து வந்தா நான் எண்ணினேன், நான் எண்ணினேன் என்ற கருத்துலதான் வருது. அப்ப இங்க வந்து அத்தாண்டு வந்திருக்குது. அப்ப அத்தாண்டு வந்தா அவன் எண்ணினான் என்ற கருத்துல வரும். ஏன்னா அப்ப லிமாதா அத்த ஏன் எண்ணினான் ஜுஹா, லிமாதா அத்த ஜுஹா அல் ஹமீர, ஜுஹா கழுதைகளை ஏன் எண்ணினான்? ஏன் எண்ணினான்? 10 இருக்கின்றதா என உறுதிப்படுத்திக் கொள்ள. வெரி குட். ஓகே. 10 இருக்கின்றனவா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக. அதை எப்படி எழுதுறோம் நாங்க? ஹமீர லிஅத்தஅக்கத அன்னஹா அஷர. வெரி குட். ஓகே. அல் ஹமீர லியதஅக்கத அன்னா, அதாவது இங்க நீங்க சொல்றீங்கன்னா அதத்துல் ஹமீர லியதஅக்கத அன்னஹா அஷர. சரியா? ரைட். ஓகே. இப்போ நீங்க பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி பார்ப்போமே. ரைட். எப்படி? அதத்துல் ஹமீர லியதஅக்கத அன்னஹா அஷர. ரைட். இப்ப நீங்க என்ன செய்யலாமண்டா, கேள்வியில என்ன சொல் வந்திருக்கிறத பார்த்தா சரி. கேள்வியில அத்த என்ற சொல் வந்திருக்குது நான் மகள், அப்படித்தானே? கேள்வியில என்ன சொல் வந்திருக்குது? அத்த. அத்த என்ற கருத்து என்ன? என்ன கருத்து? அத்த என்றா எண்ணினான், நினைத்தான். எண்ணினான், நினைத்தான். ஆனா இந்த இடத்துல நினைத்தான் என்று வராது, எண்ணினான். கவுண்ட் பண்ற, கவுண்டிங். சரியா? ரைட்.
அப்ப நாங்க ஒரே பகுதியில இருந்து விடைய கண்டுபிடிச்சு எழுதியாச்சு. சரியா? இந்த இடத்துல ஒரே பகுதியில அதத்து வண்டிக்குது, நான் கவுண்ட் பண்ணி பார்த்தேன், நான் எண்ணினேன். அப்ப இந்த இடத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்னண்டா, அதத்து என்ற சொல்லு பதிலாக அத்த என்ற சொல்ல போட்டா சரி. இப்ப பாருங்க, அத்தல் ஹமீர, கழுதைகளை எண்ணினான், கழுதைகளை எண்ணினான். இங்கே லியத்த அக்கதை அண்டிக்குது, ஹம்சா அளிக்குது, நான் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அண்டிக்குது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கிறேன், அதெல்லாம் பெருசாக அலட்டுறது இல்லை. சரியா? நீங்க அப்படி லியத்தாக்கத என்று எழுத மேலும் அல்லது லியத்தாக்கத என்று மாற்ற மேலும். ஓகே, அது உங்களை பொறுத்திக்குது. உங்கள்கிட்ட ஏற்கனவே நீங்க அரபு மொழி படிச்சுக்கிறீங்க அல்லது ஓலவலுக்கு அரபு மொழியை ஒரு பாடமா எடுக்கிறீங்க, உங்களுக்கு விஷயம் தெரியும் என்று இருந்தால் அதை நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. ஆனா சேஞ்ச் பண்ணல என்று சொல்லிட்டு உங்களோட புள்ளிகள் குறைய மாட்டாது. ஓகே, அத்தல் ஹமீர லியத்தஅக்கத அன்னஹா அஷர. வெரி குட், பூரணமான விடை. அப்ப கழுதைகள் 10 இருக்கின்றனவா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக எண்ணினான் என்று வரும். விளங்கினா? அப்ப குறிப்பாக இந்த சொல்தான், இந்த 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 பகுதி வரும். லியத்தஅக்கத அன்னஹா அஷர, லியத்தஅக்கத அன்னஹா அஷர. அன்னஹாண்டா அவை. ஓகே, இந்த இடத்துல அவை என்ற இடத்துல வரும். லியத்தஅக்கத என்றா உறுதிப்படுத்துவதற்காக. அப்ப லியத்தஅக்கத அன்னஹா அஷரா, அவை 10 இருக்கின்றனவா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக என்று வரும். சரியா? ரைட். இப்ப அடுத்த கேள்வி வாசிங்க, அடுத்த கேள்வியா. மன் நஸல மினல் ஹிமாரி. மண், இப்ப பாருங்க, ரெண்டு சொல்லும் வந்திக்குது, மண்ணு மீக்குது மின்னு மீக்குது, ஹரக்கத்தில் இல்லாமல் தான் நீக்குது. அப்ப நீங்க கவனமாக வாசிக்கணும். ஏன்னா ஆரம்பத்துல ஹரக்கத் இல்லாமல் இருக்கிற இந்த சொல் கேள்விக்குரிய சொல். எனவே நீங்க பாடமாக்கி இருப்பீங்க, மண்ணண்டா யாரு என்று பாடமாக்கி இருப்பீங்க. ரைட்? அப்ப நீங்க இதுல இப்ப மண் நசல மணல் ஹிமாரண்டு வாசிக்கிறீல்ல, அப்படி வாசிக்க சொல்ல சில நேரம் நீங்க யோசிக்கிறதுக்கு அதாவது தடுமாறுவீங்க. ரைட்? அப்ப மண்ணண்டா கருத்து யாரு. சரியா? ஆரம்பத்துல வார சொல் மண்ணண்டு தான் வரும், இடையில வார சொல் மின்னண்டு வரும். மின்னண்டா கருத்து என்ன? மின்னண்டா இருந்து, மின்னண்டா கருத்து இருந்து. எனவே மண் நஸல மினல் ஹிமாரண்டா கருத்து என்ன? கழுதையிலிருந்து யார் இறங்கினார். அப்ப மேல நாங்க பார்த்தோம் பாடத்துல நசல் தூ வண்டி இருக்குது. நசல் தூ வண்டா இந்த ரெண்டு இடத்துல இருக்குது. நசல் தூ வண்டா நான் இறங்கினேன். அப்ப அந்த சொல்ல பார்க்கணும். நசல் தூன்னா நான் இறங்கினேன். அப்ப நசல என்றா இறங்கினான். ஓகே, அப்ப மன் நஸல மினல் ஹிமாரி, கழுதையிலிருந்து யார் இறங்கினான். யார் இறங்கினான்? ஜுஹா. ஜுஹா. வெரி குட், ஜுஹா. அவ்வளவுதான். ஓகே, பூரணமாக எப்படி எழுதலாம்? நஸல மின் ஹிமார ஜுஹா. நஸல மினல் ஹிமாரி ஜுஹா. அப்படி இல்லாட்டி இன்னொருமா எப்படி எழுதலாம்? நஸலை பக்கத்துல ஜுஹாவை கொண்டு வரனா மகள். நஸல ஜுஹா மினல் ஹிமாரி, மினல் ஹிமாரி, நஸல ஜுஹா மினல் ஹிமாரி. ஜுஹா கழுதையிலிருந்து இறங்கினார். சரியா? ரைட். அடுத்த பாருங்க, லிமாதா அஆத் ஜுஹா அன்-நظر في عدد الحمير. கேள்வி விளங்கினா? லிமாதா அஆத் ஜுஹா அன்-நظر في عدد الحمير. லிமாதான்னா என்ன கருத்து? எதற்காக, ஏன். ரைட். அஆத் என்ற சொல் உங்களோட உரை பகுதியில, உரைநடையில அஅத்து வண்டிக்குது. ரைட்? ஓகே, அதை வச்சு ஜுஹா என்ற சொல் இல்ல. ஆனா நீங்க பாருங்க, அன்-நظر في عدد الحمير என்ற இந்த சொல்லிக்கிறதானே, அன்-நظر في عدد الحمير என்ற சொல் உரை பகுதியில அப்படியே இருக்கும் என்று நினைக்கிறேன். பாருங்க, அன்-நظر في عدد الحمير இருக்குதா இல்லையா? இருக்குதுன்னா அன்-நظر في عدد الحمير இருக்குது. அப்ப இந்த வாக்கியத்துக்குள்ளதான் அந்த கேள்விக்கான விடை இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பார்ப்போமே. அஅத்து அண்டிக்குது, அஅத்து அண்டிக்குது. சரியா? இந்த இடத்துல அஆத் அண்டிக்குது. கேள்வி என்னென்றா லிமாதா, ஏன், எதற்காக.
அப்ப கேள்வி விளங்கினா இப்ப ஓ என்ன கேள்வி? கேள்வியை சொல்லுங்க பாக்க. ஆ, ஜுஹா எதற்காக ஜுஹா கழுதையின் மீது பார்வையை செலுத்தினான்? ஆரைட். ஜுஹா இதற்காக கழுதையின் மீது மீண்டும் பார்வையை செலுத்தினான். சரியா? அதுதானே கேள்வி. எதற்காக ஜுஹா கழுதையின் மீது மீண்டும் பார்வையை செலுத்தினான்? ஏன் செலுத்தினான்? அத்தும் இருக்கின்றதா என உறுதிப்படுத்திக் கொள்ள. அப்ப அதுக்கு எப்படி விட வரும்? அதுவும் அதே இதுதான் வரும் என்ன? ரைட். அதாவது 10 இருக்கின்றனவா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக. அப்ப الحمير لأتأكد أنها عشرة. ரைட். அல் ஹமீர லியதஅக்கத அன்னஹா அஷர. சரியா? இப்ப நாங்க இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்ப நீங்க பாருங்க இதுல. சரியா? நாங்க ஏற்கனவே பார்த்த வினாவில அத்தல் ஹமீர லியதஅக்கத அன்னஹா அஷரான்னு பார்த்தோம். அதாவது அத்த என்று சொல்ல பார்த்தோம். அத்தண்டா எண்ணினான். அப்ப அத்தல் கழுதைகளை எண்ணினான். லியதஅக்கத அன்னஹா அஷர, அவை 10 இருக்கின்றனவா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக என்று சொன்னோம். இதுல அத்த என்ற சொல் கேள்வி இருக்குதா? இல்ல சார். என்ன சொல் இருக்குது கேள்வியில? ஆத ஆத என்று சொல் இருக்குது. அப்ப நாங்க என்ன செய்யணும்? ஆதே போடணும். எதுக்கு பதிலாக? அத்தைக்கு பதிலா அத்த என்ற சொல்லு பதிலாக ஆத என்ற சொல்ல போட்டா சரி. ஆத சரி போட்டாச்சு. சரியா? இப்ப ஆத அண்டு மட்டும் போடாம நாங்க இன்னொரு விஷயம் செய்ய வேண்டி வரும். நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன் பாடம் படிப்பிச்ச சொல்ல النظر في عدد الحمير. இப்ப ஆத ஜுஹா النظر في عدد الحمير என்றா ஜுஹா கழுதைகளின் எண்ணிக்கையில் பார்வையை மீண்டும் செலுத்தினார். அதானே ஜுஹா. ஹமீர் அண்ணா கழுதைகள், ஃபி அததி என்ற கருத்து எண்ணிக்கையில், அந்நவர் என்ற கருத்து பார்வை, ஆத என்றா திரும்ப செலுத்துறது. அப்ப ஆத ஜுஹா அந்நவர் ஃபி அததில் ஹமீர் என்றா கழுதைகளின் எண்ணிக்கையில் பார்வையை மீண்டும் செலுத்தினான். அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு ஒன்றும் இல்லை. சரியா? நான் மிச்ச கஷ்டப்படுத்தல, நான் லேசா சொல்லித்தாரேன். இப்ப ஆத்து என்பது நான் அது பிரக்கெட் இருக்கிற சொல் தேவையில்லை, அது கேள்விக்கு வராது அப்படி. சரியா? இப்ப நீங்க கேள்விக்குரிய சொல் தானே லிமாதா என்ற சொல், கேள்விக்குரிய சொல் தானே. இப்ப இந்த பகுதியை ஃபுல்லாகவே எடுத்து, சரியா, இந்த பகுதியை ஃபுல்லா எடுத்து நாங்க அத்தாண்ட சொல்ல பதிலாக ஆதேன சொல்ல போட்டோம். திருப்ப ஆதேன சொல்ல வரப்போகுது. இப்படி பாருங்களேன். இப்ப ஆத ஜுஹா. சரியா? أعاد جحا النظر في عدد الحمير. أعاد جحا النظر في عدد الحمير. ஜுஹா கழுதைகளின் எண்ணிக்கையில் பார்வையை மீண்டும் செலுத்தினான். லியதஅக்கத அன்னஹா அஷரா, அவை 10 இருக்கின்றனவா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக. இப்ப விளங்கினா? ஓகே ரைட். அப்ப நாங்க மேல பார்த்த அதே மாதிரிதான், அதே விடதான் வரப்போகுது. லியதஅக்கத அன்னஹா அஷரா. ஆனா கேள்வியில வந்திருக்கின்ற அந்த சொல்ல மட்டும் நாங்க என்ன செஞ்சுக்கிறோம்? மாத்திக்கிறோம். இப்ப வந்து அத்த ஜுஹா அல் ஹமீர, அத்த ஜுஹா அல் ஹமீர லியதஅக்கத அன்னஹா அஷரான்னு போட்டோம். இப்ப இந்த இடத்துல நாங்க போட்டிக்கிறோம் என்ன? ஆத ஜுஹா அந்நظر في عدد الحمير லியதஅக்கத அன்னஹா அஷரா. சரியா? அப்ப லிமாதா என்ற கேள்விக்குரிய சொல்ல விட்டுட்டு ஏனைய எல்லா சொற்களையும் விடையின் ஆரம்பத்தில் கொண்டு வந்து இறுதியாக அந்த குறிப்பிட்ட விடை எழுதினா சரி. ஓகே? அல்லது நீங்க சுருக்கமாக எதுவுமே இல்லாம லியதஅக்கத அன்னஹா அஷரா இப்படி எழுதியிருந்தாலும் உங்களுக்கு பூரணமாக புள்ளிகள் கிடைக்கும். ஓகே? சரியா? அப்ப 2 மாயும் எழுதலாம். லியதஅக்கத அன்னஹா அஷரான்னு எழுதுவோம் மேலும், அல்லது ஆத ஜுஹா அந்நظر في عدد الحمير லியதஅக்கத அன்னஹா அஷரா என்று எழுதுவோம் மேலும். சரி, 9வது கேள்வியை வாசிங்க.
ماذا زوجها بدل من ம். أن يركب حمارا Right. Okay. لماذا صار جحا لماذا صار جحا بدلا من أن يركب حمارا இதில் நான் போன வகுப்புல சொல்லித் தந்தேன் பதலன் என்று சொல்லக்கூடிய கருத்து. கிளாஸ் வந்தவங்க சொல்லுங்க பார்க்க. கடைசியாக பஹரமாக. வெரி குட். என்ன பஹரமாக. அப்ப லிமாதாண்டு இருக்குது. லிமாதாண்டா என்ன கருத்து? எதற்காக எதற்காக? ஏன் ஏன்? எதற்காக? வை. ஓகே. சார என்றா என்ன கருத்து? சார என்ன? சார அப்படி என்றா என்ன? நடந்து சென்றானா? நடந்து சென்றான். அப்ப லிமாதா சார ஜுஹா. ஜுஹா ஏன் நடந்து சென்றான்? அப்ப அதுவே கேள்வியாக எடுக்கும் மேலும் விளங்கினா அதுதான் கேள்வி. ஏன்னா ஏன் ஜுஹா நடந்து சென்றான். அப்ப நான் விளங்கப்படுத்தினேன் பதலன் என்ற கருத்து பஹரமாக. பதலன் மின் ஐ அர்கப ஹிமாரா. ஒரு கழுதைக்கு ஏறி செல்வதற்கு பகரமாக. ஒரு கழுதையின் மீது ஏறி செல்வதற்கு பகரமாக ஜுஹா ஏன் நடந்து சென்றான். ஏன் நடந்து சென்றான்? ஒரு அதான் கழுதையை பெற்றுக்கொள்வது. ஓகே, அதான் முடியட்டுமா?
ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே. சார் ஓ இது வந்து எத்தனாவது ஸ்டோரி சார்? எத்தனையாவது எனக்கு தெரியாது. 11ஆம் ஆண்டு புக்கில் இருக்கிற பாருங்க. ஒரு 4 ஜிஹாவா? கிஸ்மத்து ஜுஹா இல்ல, கிஸ்மத்து ஜுஹாவுக்கு அடுத்தது மூணாவது உரைநடை. எத்தனாவது? மூணாவது உரைநடை. 3வது உரைநடை. ஜிஸாக்கல்லாஹ். ஓகே. பக்கம் வந்து 85ஆக இருக்குமான்னு நினைக்கிறேன். பக்கம் 98 சார். இது என்னோட 98. இங்கிலீஷ் மீடியம். ரைட். சரியா? ரைட். ரைட். அப்ப இந்த கேள்விக்கு விடைய சொல்லுங்க பாக்க. இப்ப லிமாதா சார ஜுஹா பதலன் மின் அன் யர்கப ஹிமாரா. ஜுஹா ஒரு கழுதைக்கு ஏறி செல்வதற்கு பதிலாக ஏன் நடந்து சென்றான்? ஏன்? ஏறி சென்று ஒரு கழுதையை இழப்பதை விட இறங்கி நடந்து சென்று ஒரு கழுதையை பெற்றுக் கொள்வது சிறந்தது என்பதற்காக. ரைட். ஓகே. அப்ப தமிழ்ல விட வந்தாச்சு. ஏறி சென்று ஒரு கழுதையை இழப்பதை விட நடந்து சென்று ஒரு கழுதையை சம்பாதிப்பது சிறந்தது என்பதற்காக. அதை குறிக்கின்ற அரபு வாசகம் எங்க இருக்குது? உரைப்பகுதியில லாஸ்ட் லைன். லாஸ்ட் லைன் எங்கிட்ட ஆரம்பிக்கிற? அஸீரு வஅக்ஸிபு ஹிமாரன் கைரு மின் அன் அரகப வஅஹ்சிரி ஹிமாரா. சரியா? ரைட். அப்ப அதுதான் விட. அஸீரு வஅக்ஸிபு ஹிமாரன் கைருன் மின் அன் அர்கப வஅஹ்சிரு ஹிமாரா. இப்ப நீங்க இந்த வாக்கியத்துல மாற்ற போனா, நான் ஏற்கனவே உங்களுக்கு தன்மை எதிர்க்கிறத படற்கைக்கு நான் மாத்தி மாத்தி காட்டுவேன். அதே மாதிரி நீங்களும் இதுல செய்ய போனா மாட்டி கொள்வீங்க. கஷ்டம் அது. எனவே நீங்க அந்த கேள்விக்கான விடைய தமிழால சொல்லி பார்த்துட்டு ரைட் ஓகே இதான் விட. எனவே அந்த வாக்கியத்தை நீங்க அப்படியே ஃபுல்லா எழுதுனா சரி போதும். விளங்கினா அவளுக்கு அது போதும். ரைட். அசீருவண்டா நான் நடந்து செல்கிறேன், அதுதான் கருத்து. ஆனா பரவாயில்ல, இங்க சார அதெல்லாம் மாற்றி பண்ணிக்க தேவையில்ல. நீங்க இந்த வாக்கியத்தை எழுதினாலே போதும், புள்ளிகள் கிடைக்கும். சரியா? ரைட். 10வது கேள்வியை வாசிங்க. 10வது கேள்வி. மாதா கால ஜுஹா ஃபீ நஃப்ஸி. ரைட். மாதா கால ஜுஹா ஃபீ நஃப்ஸிஹி. கருத்து என்ன? மாதா கால ஜுஹா ஃபீ நஃப்ஸிஹி. மாதாண்டா என்ன? என்ன? கால கால என்றா சொல்லால் கூறினான். வெரி குட். ஓகே. குல்து வண்டிக்குது பாடத்துல, நான் கூறினேன் அண்டிக்குது. அப்ப கால என்று தான் வரும். என்ன? கூறினான். ஜுஹா தனக்குள் என்ன கூறிக்கொண்டான்? என்ன கூறிக்கொண்டான்? என்ன சொன்னான்? சொல்லுங்களே. அஸீரு வஅக்ஸிபு ஹிமாரன் கைரு மினல் அன் அரகப வஅஹ்சிரு ஹிமாரன். வெரி குட். அவ்வளவுதான். அதான் விடு. சரியா? அஸீரு வஅக்ஸிபு ஹிமாரன் கைருன் மின் அன் அர்கப வஅக்ஸிரு ஹிமாரா. கூற்று தானே. கூற்ற கேட்டா எங்களுக்கு அது அப்படியே பார்த்தெழுத வேண்டியே தான். மாதா கால என்ன சொன்னான், மாதா சால என்ன கேட்டான், மாதா அஜாப என்ன விடையளித்தான். இந்த மாதிரியான வினாக்களுக்கு அந்த கூற்ற நாங்க அப்படியே பார்த்தெழுதுனா சரி. அப்ப நீங்க இப்படியும் எழுதலாம். மாதா என்பது கேள்விக்குரிய பகுதி. ஏன்னா என்ன என்ன கேள்விக்குரிய சொல். அப்ப மீதமுள்ள பகுதி என்ன? கால ஜுஹா ஃபீ நஃப்ஸிஹி என்று போட்டு அவருக்கு 2 புள்ளிகள் விளக்க குறி வச்சுட்டு அஸீரு வஅக்ஸிபு ஹிமாரன் கைருன் மின் அன் அர்கப வஅக்ஸிரு ஹிமாரா. நான் ஒரு கழுதையில் ஏறி சென்று, அதாவது நான் ஏறி சென்று ஒரு கழுதையை இழப்பதை விட நடந்து சென்று ஒரு கழுதையை சம்பாதிப்பது சிறந்தது என்று சொன்னான். அப்ப விளக்க குறிப்போட மேலும் அல்லது மேற்கோ குறிப்போட மேலும். இப்படி என்ன? மேற்கோ குறிப்போட மேலும். சரி.
கடைசியாவது கேள்வி என்ன? உத்குர் உன்வானன் முனாசிபன் லிஹாதிஹில் கிஸ்ஸா. உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு வினா இல்லையா? ரைட், السير ஓகே. சரி சொல்லுங்க மகன் நஸ்ஸான், திருப்ப அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. السير أفضل. அஸ்ஸைரு அஃலலு. சரியா? உங்களுக்கு பரிச்சயமான வினா என்றபடியால லேசா எழுதலாம். ரைட். உத்குர் குறிப்பிடுக, உன்வானன் தலைப்பை, முனாசிபன் பொருத்தமான. அப்ப உத்குர் உன்வானன் முனாசிபன் பொருத்தமான தலைப்பை குறிப்பிடுக, லிஹாதிஹில் கிஸ்ஸா இந்த கதைக்கு. அப்ப இந்த கதைக்கு பொருத்தமான தலைப்பை குறிப்பிடுக. அப்ப அஸ்ஸைரு அஃலல் எழுதினா சரி. சார் மத்த தலைப்பு வராதா? வராதுன்னு நான் சொல்லல, பொருத்தமான ஏதோ ஒரு தலைப்பு நீங்க எழுதினா சரி. சார் ஓ, இதுக்கான விடைய வந்து நம்ம வந்து தமிழ்ல கொடுத்த பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்லையா? என்ன அரபால கேட்டுக்கிற வினாக்கள் தானே, அரபால தான் எழுதணுமாண்டா அரபால தான் எழுதணும். அப்ப தமிழுக்கு போனா பிரச்சனை. சரி சார். சரி, அப்ப நாங்க அஸ்ஸைரு அஃலல் என்ற இந்த பாடத்தை போன கிழமை ஃபுல்லாக படிச்சோம். இந்த கிழமை அதுல வந்திருக்கக்கூடிய வினாக்களை நாங்க கலந்துரையாடினோம். சரியா? இதுல எதுவும் டவுட் இருக்குதா அவளுக்கு? சார் அரபிக்ல படிப்பினை கேட்டு வரும்பா? எப்படி எப்படி மகள், நாங்க இப்ப டிஸ்கஸ் பண்ணின மாதிரியா? ஓ, வளமையா நீங்க போன கிளாஸ்லயும் ஒன்று சொல்லி தந்தீங்க ஃபர்ஸ்ட் ரீன் அடிக்கும். நீ இப்படித்தான் வருமேனா நீங்க சும்மா பேப்பரை இப்படி ஏண்டா இந்த அளவு இப்ப இந்த இந்த வினால நான் தான் போட்டேன். சரியா? பதலன், இந்த பகரமாக என்ற சொல் இவ்வளோ கஷ்டப்படுத்தி வருமென்னு நான் எதிர்பார்க்கல. மிச்ச சிம்பிளான வினாக்கள் தானே வருமேனா. நீங்க பாஸ் பேப்பர் பார்த்து தானே இருக்கிற, பார்க்கலையா இது வரைக்கும் பாஸ் பேப்பர்? இல்ல சார். ஏது பார்க்கல? பாஸ் பேப்பர் வாங்கலையா ஸ்கூல்ல நீங்க? தேவையில்லைன்னு சொல்றாங்க சார். ஸ்கூல்ல ஸ்கூல்ல எல்லாம் தேவையில்லைங்க, பாஸ் பேப்பர் பார்க்க தேவையில்லைன்னு. பாஸ் பேப்பர் இல்லையே சார், இதுல புக் மாதிரி தான் இக்கி. அந்த கடந்த கால வினா தொகுப்பு அந்த புக்லயா சார்? இல்ல இல்ல, பாஸ் பேப்பர்னு தனி புக் கொண்டு வந்திருக்குது. நல்லா டிஸ்கவுண்ட்னு போயிடுச்சு. இந்த 10க்கு மேல எடுத்தா 40% டிஸ்கவுண்டோட எடுக்க இருந்துச்சு அவ்வளோ எல்லாருக்கும். பாஸ் பேப்பர் பார்க்க வேணுமென்று எனக்கு எதுல சார் தெரியாது. 10க்கு மேல எடுக்கணும்? பாஸ் பேப்பர் புக் 570 ரூபா போட்டாங்க. சரியா? அந்த 570 ரூபா 10க்கு மேல நீங்க 10 பேர் சேர்ந்து 10க்கு மேல அப்படி புக் எடுத்தா 40% டிஸ்கவுண்ட். 40% யோசிச்சு பாருங்க. இப்போ 570 ரூபாண்டா அப்ப 10% 57 ரூபா. அப்படித்தானே? 57 தரனால 228 ரூபா குறையுது. அப்ப 278 ரூபா குறையுதுண்டா 342 ரூபா, கிட்டத்தட்ட 350 ரூபான்னு வைங்க. 570 ரூபா புக்கை நீங்க 350 ரூபா கழித்திருக்கலாம். இப்ப அது அந்த ஆஃபர் இருக்குதா இல்லையான்னு தெரியல. அது வந்து அரபு இலக்கியம் மட்டுமல்ல, இஸ்லாம், இங்கிலீஷ், தமிழ், இப்படியான முக்கியமான சில வரலாறு இந்த புத்தகங்கள், அதாவது ரீட்மோ பப்ளிகேஷனால வெளியிடப்பட்ட இந்த பாஸ் பேப்பர்களுக்கு அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் போயிடுச்சு. கேள்விப்படலையா? இல்ல சார். இல்லையா? அடுத்து பாஸ் பேப்பர் பார்க்க வானம் என்று சொன்னதுக்கான காரணம் என்னென்று எனக்கு தெரியாது. ஆனா இனி பாஸ் பேப்பர் ஒன்றை பார்த்தா தான் அவர்களுக்கு எப்படி வினா வந்திருக்குது என்பதை கூட அவங்களுக்கு புரிஞ்சு கொள்ளலாம். அப்படித்தானே? ஓம் சார். பாஸ் பேப்பரை பார்க்கலாட்டி வினா எப்படி வருது என்பதை அவங்களுக்கு விளங்கி கொள்றது கஷ்டம். நாங்க இப்போ உதாரணமாக நான் அவளுக்கு 2023ஆம் ஆண்டு பேப்பரை ஷேர் பண்ணிக்கிறேன். இதுல நீங்க பாருங்க, மிச்சம் லேஸ் பாருங்க. அதாவது சுஜாத்து சபி, நீங்க 10ஆம் ஆண்டுல படிச்ச ஒரு சிறுவனின் துணிச்சல் என்ற இந்த பாடத்துல வந்த வினாக்கள் தான் இவை. மிச்சம் லேஸ், கஷ்டம் இல்லை. உக்துப் அல் உன்வான் அல் முனாசிப் லிஹாதிஹில் ஃபக்ரா, இந்த பந்திக்கு பொருத்தமான தலைப்பை எழுதுக. மன் மர்ர ஹரக்கத்தில் மன் மர்ர பியஹதி ஷவாரிஇல் மதீனா, மதீனா வீதிகளை கடந்து சென்றவர் யாரு? யாரு? மாதா பாலல் அப்பால் இந்தமா அபுசரூஹு, குழந்தைகள் அவரை கண்டபோது என்ன செய்தார்கள்? மாதா சால உமர் ரலியல்லாஹு அன்ஹு மினஸ் சபி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிறுவனிடம்
என்ன கேட்டார், என்ன வினவினார். அப்ப அது கூற்று, அது கூற்று. லிமாதா சுர்ர உமர் ரலியல்லாஹு அன்ஹு மின் இஜாபத்தி சபி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிறுவனின் பதிலைத்து ஏன் சந்தோஷப்பட்டார். அப்ப மிச்சம் லேசான வினாக்கள் தான் வாரது, அப்படி கஷ்டப்படுத்துற மாதிரி வினாக்கள் வார இல்லையா. அது மாதிரி 2020 அந்த சார் அந்த பாத் பேப்பர் புக்ல போட்டோஸ் இருந்தா கொஞ்சம் அனுப்பி விடுமா சார் குரூப்ல? நான் வேணுமானா அனுப்பிவிட்றேன், பிரச்சனை இல்லை. நான் கேட்டுதான் அனுப்ப. சரி, ஓகே, நான் பார்க்குறேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஓகே சார். ரைட். அடுத்தது நான் அவளுக்கு காட்ட பார்த்தா இது 2021 ஆண்டு. 2021 ஆண்டு பேப்பரை பாருங்க. மிச்சம் லேசான வினாக்கள் தானே. இது அந்த எலியும் பூனையும் என்ற ஒரு எலி அல்ல, சாரி, எலியும் பூனை அல்ல, எலியும் சிங்கமும் என்ன. அதுல பாருங்க, உக்தூப் அல் உன்வானல் முனாசிப், தலைப்பு தான் கேட்டிருக்கிற, பொருத்தமான தலைப்பு. 2வது ஐன நாமல் அசது, சிங்கம் இங்கே தூங்கியது. வமாதா சகத அலா வஜிஹில் அசத், சிங்கத்தின் முகத்தின் மீது என்ன விழுந்தது. அப்ப ஒரே கேள்விக்குள்ள 2 கேள்வி. ரைட். அது அடுத்தது பாருங்க, இங்க ரைட், இங்கில பாருங்க மேல. சரியா? மாதா காலல் ஃபஅரு லில் அஸத் இந்தமா தரக்கஹு. மாதா காலல் ஃபஅரு லில் அஸத், சிங்கத்துக்கு எலி என்ன கூறியது. இந்தமா தரக்கஹு, அதனை விட்டு விட்ட போது. அதே போல ஐன வகஅல் அஸது ஃபி யௌமின் மினல் அய்யாம், ஒரு நாள் சிங்கம் எங்கே விழுந்தது, எங்கே சிக்கி கொண்டதுன்னு நாங்க பார்த்தோம். வமாதா ஃபஅலல் ஃபஅரு, எலி என்ன செய்தது. மா ஹுவ தர்ஸ், படிப்பினை என்ன. ஃபி ஹாதிஹில் ஃபக்ரா, இந்த பரகிராஃப்ல இருந்து நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினை என்ன. அப்ப நீங்க பார்க்கலாம், கேள்விகள் அவ்வளோ கடினமான கேள்விகள் வாரது இல்லை. எப்படியோ அரபால 5 கேள்விகள் வார, அந்த 5 கேள்விகள் ஒரு கேள்வி கட்டாயமாக தலைப்பு கேட்டு வார, மற்ற 4 கேள்விகளும் மிச்சம் லேசான கேள்விகள் தான் புள்ளைகள் வாரது. சரியா? ஓ, ஏண்டா விளங்கல்ல, ஏண்டா உங்களோட ஸ்கிரீன் அடிக்கடி பிளாக் ஆகுது. வேற இப்ப சரியா? இப்ப சரி. ஓகே. அதுல நான் தான் கட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன், நானே இது பண்றேன். சரியா? க்ளோஸ் பண்றேன். ரைட். ஓகே. இல்ல, தேவையானதை காட்டிட்டு நான் அடுத்த பாதி போறேன். சரியா? ரைட். ஓகே. ரைட். அப்ப நாங்க படிச்சதோட இதையும் படிச்சுட்டு போவோம். ஜுஹாட உரைப்பகுதியில மிச்ச லேசான உரைப்பகுதிகள்லையே மிச்சம் இலகுவான ஒரு உரைப்பகுதி தான் இந்த உரைப்பகுதி. இந்த எக்ஸாமுக்கு இதுவரைக்கும் வந்ததில்லை, வரலைன்றதுக்காக வராது என்பதும் இல்லை. சரியா? எனவே நாங்க படிச்சு கொண்டது நல்ல. ரைட். அப்ப பாருங்க, இலா ஐன யசிலு சௌதி, இலா ஐன யசிலு சௌதி. அப்ப உரைப்பகுதியில வந்திருக்கின்ற கடைசி 4 சொற்கள் இல்லையா, இலா ஐன யசிலு சௌதி, இந்த கடைசி 4 சொற்களையும் கொண்டுதான் தலைப்பு போடப்பட்டிருக்குது. என்னுடைய வாய்ஸ், என்னுடைய குரலோசை எதுவரைக்கும் சென்றடைகிறது. அப்ப இந்த கதை உங்களுக்கு தெரியுமைக்கும், ஸ்கூல்ல படிச்சும் இருப்பீங்க. ஒரு நாள் ஜுஹா என்ன செய்யறாருண்டா, அதான் சொல்றாரு, பாங்கு சொல்றாரு. சரியா? பாங்கு சொன்ன உடனே அவர் என்ன செய்யறாருண்டா, வேகமாக ஓடி போறாரு. அப்ப கூடியிருந்த மக்கள் அல்லது வேகமாக ஓடி போறத கண்ட மக்கள், ஜுஹா நீங்க இவ்வளவு அவசரமா எங்க போறீங்க என்று கேட்ட நேரம் அவரு சொன்னாரு, நான் சொன்ன பாங்கட சத்தம் இருக்கிற சத்தம், அந்த என் வாய்ஸ், என் குரல் ஓசை அது எதுவரைக்கும் சென்றடைந்திருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று அவர் சொல்றாரு. வழங்கினார். ரைட். அப்ப இதான் கதை. லேசி நான் கொஞ்சம் வேகமாக சொல்றேன், பாருங்க. குந்து யோமன் நுவாத்தினு ஃபமா அன இந்த ஹைத்து மினல் அதானி ஜரைத்து முஸ்ரிஅன் ஃபகீல லி இலா ஐன ذاهبا யா ஜுஹா ஃபகுல்து லஹும் உரீது அன் நஅரிஃப இலா ஐன யஸ்லு சௌதி. ரைட். இத பாருங்க, குந்து வாத்தினு, குந்து யோமன் வாத்தினு. யோமன் என்ற கருத்து ஒரு நாள், யௌமன் என்ற கருத்து ஒரு நாள்.
குந்து வாசின் வந்த கருத்து அதான் கூறிக்கொண்டிருந்தேன். குந்து வாசின் வந்த கருத்து என்ன? அதான் கூறிக்கொண்டிருந்தேன். அப்ப குந்து யோமன் வாசின் வந்த கருத்து ஒரு நாள் நான் அதான் கூறிக்கொண்டிருந்தேன். சரியா? ஒரு நாள் நான் அதான் கூறிக்கொண்டிருந்தேன். ரைட்? ஃபமா அன இந்த ஹைத்து மினல் அதானி. இதை நீங்க ஃபுல்லாகவே மொழிபெயர்த்து பாருங்க. அது ஃபுல்லாகவே மொழிபெயருங்களா, இல்லாட்டி இவ்வளோ கஷ்டம். சரியா? ஃபமா அன இந்த ஹைத்து மினல் அதானண்டா நான் அதான் கூறி முடிந்ததும், அப்படித்தான் எடுக்கணும். சரியா? நான் அதான் கூறி முடிந்ததும் ஜரைத்து ஓடினேன், முஸ்ரிஅன் வேகமாக. சரியா? அப்ப ஜரைத்து முஸ்ரிஅன்டா நான் வேகமாக ஓடினேன். அப்ப ஃபமா அன இந்த ஹைத்து மினல் அதானி அந்த கருத்து என்ன? நான் அதான் கூறி முடிந்ததும் ஜரைத்து முஸ்ரிஅன் வேகமாக ஓடி சென்றேன். சரியா? சார். சரியா? சார். வேகமாக ஓடி சென்றேன். ரைட். ஃபகீல் அலி என்னிடம் கேட்கப்பட்டது. ரைட்? ஃபகீல் அலி என்ற என்னிடம் கேட்கப்பட்டது அல்லது என்னிடம் கூறப்பட்டது. இலா ஐன ஜாஹிபன் யா ஜுஹா. ஜுஹாவே, ஜுஹாவே, யா ஜுஹாண்டா ஜுஹாவே, நாங்கள் யா அல்லான்ற அல்லாஹ்வே, யா ஜுஹா ஜுஹாவே, இலா ஐன ஜாஹிபன் எங்கே போகிறாய், நீ எங்கே செல்கிறாய். இப்ப நாங்க பார்த்தோம் குந்து தாஹிபன் என்று பார்த்தோம். குந்து தாஹிபன் அண்டா நான் சென்று கொண்டிருந்தேன் என்று பார்த்தோம். இலா அண்டா அவளுக்கு தெரியும். இப்ப நாங்க ஏற்கனவே கேள்வியில பார்த்தோம். இலா அண்டா இக்கு, ஐனேண்டா இங்கே. அப்ப டுவையா எங்குக்கு, அதாவது எங்கே. தாஹிபன் அண்டா செல்கிறாய். அப்ப இலா இன தாஹிபன் ஏற்கனவே படிச்ச சொல் திரும்ப வரக்குள்ள அவளுக்கு லேசா இருக்கணும். இப்ப இலா இன தாஹிபன் யா ஜுஹா. ஜுஹாவே நீ எங்க போறாய், நீ எங்க செல்கிறாய் என்று என்னிடம் கேட்டார்கள், என்னிடம் கேட்கப்பட்டுச்சு. அப்ப ஃபகுல்து லஹும் அப்போது, இந்த ஃபாவுக்கு நாங்க கருத்தொன்று கொடுக்கிறதாக இருந்தால் அப்போது என்று சொல்லலாம். அப்போது அல்லது எனவே. குல்து நான் சொன்னேன், நான் பதிலளித்தேன், நான் சொன்னேன். லஹும் அவர்களுக்கு. ஃபகுல்து லஹும் நான் அவர்களுக்கு கூறினேன். உரீது நான் விரும்புகிறேன். உரீது அண்ணா கருத்து என்ன? நான் விரும்புகிறேன். அன் அரிஃப, அன் அரிஃப என்ன? அறிந்து கொள்வதற்கு. அப்ப உரீது அன் அரிஃப நான் அறிந்து கொள்வதற்கு விரும்புகின்றேன். அப்ப திருப்ப இலா ஐன, இலா ஐன. சரியா? அது உங்களுக்கு தெரிந்தானே. இலா ஐன எங்குக்கு, எது நாங்க மொழிபெயர்க்கல எது வரைக்கும் என்று சொன்னா சரி. எது வரைக்கும்? யசிலு சென்றடைகிறது, சவுதி என்னுடைய குரலோசை. அப்ப உரீது அன் அரிஃப இலா ஐன யசிலு சவுதி எதுவரைக்கும் என்னுடைய குரலோசை சென்றடைகின்றது என்பதை அறிந்து கொள்வதற்கு நான் விரும்புகிறேன். எதுவரைக்கும், எதுவரைக்கும் திரும்ப பாருங்க பிள்ளைகள். ரைட்? எதுவரைக்கும் என்னுடைய குரலோசை சென்றடைகிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு நான் விரும்புகின்றேன் என்று அவர்களுக்கு கூறினேன் என்று வரும். சரியா? ரைட்? அப்ப லேசான ஒரு உரைப்பகுதி தான் இது. விளங்கினா அவளுக்கு? சரி, திருப்ப பாருங்கோ. குந்து யோமன் வாத்தினு ஒரு நாள் நான் அதான் கூறிக்கொண்டிருந்தேன். ஃபமா அன இந்த ஹைத்து மினல் அதான் நான் அதான் கூறி முடிந்ததும் ஜரைத்து முஸ்ரிஅன் வேகமாக ஓடி சென்றேன். ஃபகீல் அலி என்னிடம் கேட்கப்பட்டது, என்னிடம் வினவப்பட்டது. இலா ஐன ஜாஹிபன் யா ஜுஹா. ஜுஹாவே நீங்க எங்க போறீங்க, நீங்க எங்க செல்றீங்க, எங்க போறீங்க, அல்லது நான் போறீங்க என்று சொல்றேன், எங்கே போகிறீர்கள். ஜுஹாவே நீர் எங்கே போகிறீர்கள் என்று என்னிடம் கேட்கப்பட்டது. ஃபகுல்து லஹும் அப்போது நான் அவர்களுக்கு கூறினேன். உரீது அன் அரிஃப இலா ஐன யஸலு சௌதி என்னுடைய குரலோசை எதுவரைக்கும் சென்றடைகிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு நான் விரும்புகின்றேன் என்று நான் அவர்களுக்கு சொன்னேன். அப்ப இந்த உரைப்பகுதி மிச்சமே சின்ன ஒரு உரைப்பகுதி. ஏன்னா இதுலயும் கேள்விகள் இல்லாமல் இல்லை, பொருத்தமான கேள்விகள் வரலாம். சரியா? எனவே நீங்க எல்லாத்துக்கும் ரெடியாகி இருக்கணும். சரி, அப்ப நாங்க 2 உரைப்பகுதியை பார்த்தோம். இப்ப மற்ற உரைப்பகுதிகள் இருக்குது, நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புல பார்ப்போம்.
உங்களுக்கு ஏதும் டவுட் இருக்கிறேன்னா கேட்கலாம். ஸ்கூல் பாடங்கள் படிப்பிக்க படிச்ச எதுவும் டவுட் வந்துச்சு அல்லது நாங்க இப்ப படிச்ச பாடத்துல எதுவும் டவுட் இருக்கிற அப்படின்னா கேட்கலாம். என்ன இருக்குது டவுட் ஒண்ணும் இல்லையா? சொல்லுங்க. பழமொழி வந்து படிக்க வேண்டியது கட்டாய கடமை. பழமொழி சிலபஸ்ல இருக்குது. சரியா? பழமொழி சிலபஸ்ல இருக்குது. பழமொழி எக்ஸாம் பேப்பருக்கும் வருது. பழமொழி எந்த இடத்துல கடந்த கால வினாபத்திரங்கள்ல வருது என்பதை பொறுத்துதான் நீங்க தான் முடிவெடுக்கணும் அதை படிக்கிறதா இல்லையான்றது. சரியா? பார்ட் 1ல வந்துச்சா சார் பழமொழி? இதுவரைக்கும் வந்ததில்லை. இதுவரைக்கும் அந்த 2021, 22, 23, 24 இந்த 4 வருஷங்கள்லையும் வந்ததில்லை என்பதற்காக வராது என்று எனக்கு உறுதியாக சொல்ல இயலாது. சரியா? வராது என்று நான் உறுதியாக சொல்ல மாட்டேன். நீங்க முடிவெடுங்க. ரைட்? ஓகே. வேற என்ன? சார் ஓ நாம இப்ப படிச்ச அந்த உரையினோட கேள்வி பாத்திரத்துல அதுக்கு படிப்புன்னு வருமா சார்? ஓ படிப்பின வருமே. புக்ல படிப்புன்னு தந்தில்ல சார். புக் அப்டேட் இல்லை. புக் வந்து கையில இருக்கும். பெரும்பாலும் உங்களோட கையில புது புத்தகமா இருந்தாலும் ஒரு நான் 4-5 வருஷத்துக்கு முன்னுக்கு எழுதின புத்தகம் தானே. இப்ப நான் திருப்ப ரீப்ரிண்ட் போட போறேன். நிறைய விஷயங்களை உள்ளடக்கி படிப்பினைகள் எல்லாமே உள்ளடக்கித்தான் போட போறேன். சரியா? புக்ல இல்லையா சார்? ஓ நீங்க எழுதுங்க. நீ படிப்பினைகள் யோசிச்சு எழுதலாம் தானே? ஏன்னா ஆம் சார். ஓகே கேளுங்கம்மா. என்ன? சரி. அரபுல அந்த படிப்பு எப்படி எழுதுன்னு சொல்லிடுமா சார்? நான் சொல்லித்தரேண்ணா. இந்த கல்ல நான் ஏதோ ஒரு வகுப்புல நான் தனி ஒரு வகுப்பே செய்கிறேன். அரபால் எப்படி பணிப்பிட எழுதுறேன்ற விஷயமாக கடைசி கட்டத்துல செய்வேன். சரியா? ரைட். சரி சார். ஓகே. அது பல வகுப்புகளும் செஞ்சுக்கிறேன். பாருங்க சார். ஓ சார் படிப்பினை வந்து அரபுல கேட்டுச்சுன்னா நம்ம வந்து அதுக்கான தலைப்பே நம்ம படிப்பினையா போட சில உரை பகுதிக்கு தலைப்பு படிப்பினையாக வர பொருத்தம். உதாரணமாக அல் கனாஅத்து கன்சுல் லா யஃப்னா. சரியா? திருப்தி அழிந்து போகாத ஒரு பொக்கிஷம் என்பது ஒரு படிப்பினையாக கூட எழுதலாம். ஆனா இன்னும் சில தலைப்புகளை வந்து படிப்பினையாக போடுறது பொருத்தமாக இருக்காது. அப்ப நீங்க வந்திருக்கின்ற ஒரே பகுதியை வச்சுதான் தீர்மானிக்கணும் தலைப்பை படிப்பினையாக போடுறதா இல்லையான்றத. ரைட்? சார் ஓ இதுக்கு முன்ன இருக்கிற சாப்டர்ஸ் எல்லாம் படிச்சு முடிஞ்சா சார்? இல்லைம்மா, நாங்கள் செலக்டட் சாப்டர்ஸ் தான் போகிறது. நாங்கள் சூறாக்கள் படிச்சிருக்கிறோம். சூரா அபஸ படித்தோம். சூரத்துல் மஆரிஜ் படித்தோம். ஏன்னா ஆனால் சூரத்துல் முத்தஸிர் பார்க்கல. அதே போல் சூரத்துல் இஸ்ராவும் பார்க்கல. ஹதீஸ் வந்து நாங்கள் எதுவுமே பார்க்கல. இன்னும் எங்களுக்கு மாசத்துல 2 வகுப்பு தானே. அதனால நீ சிலபஸை ஃபுல்லாக எங்களுக்கு இந்த வகுப்பில் மாத்திரம் கவர் பண்ண கொள்ள கஷ்டம். எனவே நாங்கள் செலக்ட் பண்ணி தான் படிக்கிறோம். சரியா? சார் நீங்க கவிதைகளும் ஓ லெவல் ஸ்ட்ரக்சர் பேப்பர் டீச் பண்ணுவீங்களா? அப்படித்தான் போறது. அப்படி என்ன நீங்க சொல்ற பாஸ் பேப்பரை டிஸ்கஸ் பண்றேன்டா கேக்குறீங்க? எஸ் சார். நாங்க இன்ஷால்லா இன்னும் கடைசி கட்டத்துல சிலபஸை முடிச்சாதான் நாங்க அதை பாக்குறது. நாங்க ஏற்கனவே டிஸ்கஷன் பண்ணிக்கிற வீடியோஸும் ரெக்கார்டிங் எல்லாம் இருக்குது யூடியூப்ல. எங்களுக்கு கால அவகாசம் கிடைச்சா பார்ப்போம், இல்லாட்டி இல்லை. சரி சார். ஓ இனிமே கிளாஸ் வந்து வாரக்கிழமைக்கு அடுத்த கிழமை தானே? இன்ஷால்லா அடுத்த கிழமை தான். புதன்கிழமை தானே? பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் அடுத்த செவ்வாய்க்கு அடுத்த செவ்வாய். சரியா? சரி. அந்நஃப்சு கத்திஃப்லி என்ற பாடத்துல வீடியோ நானும் சர்ச் பண்ணி பார்க்குறேன் மகன். லெஃப்ட் ஆயிட்டீங்க போல முகமது உமைர். நானும் தேடி பார்க்குறேன். இருந்தா ஷேர் பண்ணி விட்றேன். சரி ஓகே. அப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல சந்திப்போம். என்ன?
இன்ஷா அல்லாஹ் சார். ரைட், ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹ். வலைக்கம். வேற எதுவும் டவுட் எதுவும் இல்லதானே? இல்லைனா சார் ஓ செகண்ட் டைம் பெரிய உங்கள்கிட்ட செகண்ட் டைம் பேப்பரா? ஓ சார் ஓ செகண்ட் டைம் பேப்பர்கள்டா ஈக்கிறதான். குரூப்ல அனுப்பி விடுயா சார். குரூப்லையா? சரி பாப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே சரி, அப்ப இன்ஷா அல்லாஹ் வகுப்பு நிறைவு கொண்டு வரோம். சரியா? அடுத்த வகுப்புல சந்திப்போம். ரைட். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.